கைஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயரில் இருக்க 4th செமஸ்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அந்த சப்ஜெக்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபஸ்ட் யூனிட் ப்ராப்ளம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லித்தரேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. வாங்க ப்ராப்ளம்ஸ் உள்ள போகலாம். கொஷின் படிக்கலாம். A compound tube consists of a steel tube of 150 mm internal diameter and 10 mm thickness and outer brass tube 170 mm internal diameter and 10 mm thickness. The two tubes are of the same length. The compound tube carries an axial compressive load of 1000 kN. Find the stress and load each tube. The brass and steel அப்படின்னு ரெண்டு டியூப் இருக்கான். பிராஸ் டியூபில் தான் ஸ்டீல் டியூப் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டு டியூப் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிராஸ் டியூப் இருக்குது, அந்த பிராஸ் டியூபுக்கு மேலே ஸ்டீல் டியூப் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த டியூப் ஸ்டீல் டியூபுக்கான டைமென்ஷன் பார்த்துக்கலாம். 150 mm இன்டர்னல் டயமீட்டர். இந்த ஸ்டீல் டியூபோட இன்டர்னல் டயமீட்டர் 150 mm. ஸ்டீல் டியூபுக்கான இன்டர்னல் டயமீட்டர் 150 mm அண்ட் 10 mm திக்னஸ். ஸ்டீல் டியூபு 10 mm திக்னஸில் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அண்ட் அவுட்டர் பிராஸ் டியூப் வந்து அவுட்டரில் இருக்காங்க, அதாவது ஸ்டீலுக்கு வெளியே. அவுட்டர் பிராஸ் டியூப் 170 mm இன்டர்னல் டயாமீட்டர். இந்த பிராஸோட இன்டர்னல் டயா தான் 170 mm. ஓகேங்களா? அண்ட் 10 mm திக்னஸ். பிராஸோட திக்னஸ் 10 mm. த டூ டியூப்ஸ் ஆர் ஆஃப் த சேம் லென்த். ஒரே லென்த்தில் இருக்காங்க. த காம்பவுண்ட் டியூப் கேரியஸ் அன் ஆக்சியல் கம்ப்ரெசிவ் லோட் ஆஃப் 1000 kN. லோட் 1000 kN ஆக்ட் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ் அண்ட் லோட் கேரிஸ் பை ஈச் டியூப். இப்போ நம்ம கிவன் டேட்டா எடுக்கணும். இப்போது கிவன் டேட்டா எப்படி எடுக்குதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுமாதிரி டியூப் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டீலோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் எடுத்துக்கணும். பிராஸோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். இப்போ ஸ்டீலோட இன்டர்னல் டயாமீட்டர் அப்படின்னா, இப்போது ஸ்டீலோட இன்டர்னல் டயாமீட்டர் 150 mm. இது இன்டர்னல், ஸ்டீலோட இன்டர்னல் 150. அதே ஸ்டீலோட எக்ஸ்டர்னல் அப்படின்னா 10 mm திக்னஸ். இந்த ரெண்டு திக்னஸையும் 150 கூட ஆட் பண்ணணும். அப்போது 170 ஸ்டீலோட அவுட்டர் டயாமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிராஸோட இன்சைட் டயாமீட்டர் டிபிஐன்னு போட்டிருப்பேன். டிபிஐ அவங்க 170 mm. அதுவும் எக்ஸ்டர்னல்னால் 170 கூட 10 mm திக்னஸ், ரெண்டு 10 mm ஆட் பண்ணிக்கணும். 190. ஓகேங்களா? 190 வந்துட்டாங்களா? நெக்ஸ்ட்டு லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 1000 kN ஆக்ட் ஆகுது. இதாங்க கிவன் டேட்டா. நெக்ஸ்ட்டு டூ ஃபைண்ட் பார்ப்போம். கிவன் டேட்டா யூனிட்லாம் கேட்டாக்கணும் பார்த்துக்கணும் கைஸ். டயமீட்டரில் mm எல்லாமே கேட்டால் இருக்குது. லோடில் கிலோ நியூட்டன் இருக்குது, அதை நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். என்ஸ் மாடல்ஸ் கொஷினில் கொடுத்துட்டாங்க, நான் இங்கே நோட் பண்ணலை, நான் கிவன் டேட்டாவில் டேரெக்டாக நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டூ ஃபைண்ட் போயிடலாம் கைஸ். இப்போ டூ ஃபைண்ட் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலில் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டீல் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், அல்லது பிராஸ் இங்கே வரலாம், இல்லை ஸ்டீல் அங்கே கூட எப்படி வேணால் போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஃபார்முலா போடணும். இந்த ஃபார்முலா போட்டால் இந்த பிஎஸ்ஸுக்கான வேல்யூ சிக்மா எஸ் இன்ட்டு ஏஎஸ், பிபிக்கான வேல்யூ சிக்மா பி இன்ட்டு ஏபி. இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இந்த ஃபார்முலா போட்ட பிறகு ஏஎஸ் ஏரியா இன் ஸ்டீல், ஏரியா இன் பிராஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூயும் கண்டுபிடிச்சிடணும். இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஆன்சர் சொல்யூஷன் எப்படி சம் எப்படி போடுறதுன்னு போயிடலாம். ஓகேங்களா? டேரெக்டாக சம் இந்த ஃபார்முலா எடுத்து போட்டாச்சு. இஎஸ் இபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சிக்மா எஸ் ஆன வேல்யூ கண்டுச்சு, அதனால் இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். இன்ட்டு சிக்மா பி அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் பிஎஸ் ப்ளஸ் பிபி. பிஎஸ்க்கு சிக்மா எஸ் ஏஎஸ் ப்ளஸ் சிக்மா பி இன்ட்டு ஏபி. நம்மளுக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும். ஏரியா ஃபார்முலா போட்டு அவுட்டர் டயா மைனஸ் இன்னர் டயா ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் அப்படி ஏஎஸ் வச்சிடும். நெக்ஸ்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு 5/4 இன்ட்டு அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் இன்னர் ஸ்கொயர் ஃபார் பிராஸ். ரெண்டு பிராஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? எதுக்கு ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தாங்க நம்ம சமைக்க போகிறோம். இங்கே பின்றது லோடு. ஓகேங்களா? லோடு கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க 1000 × 10³ நியூட்டன். அதனால் இங்கே போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு பிஎஸ்ஸுக்கான இது சிக்மா எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் பிபிக்கான வேல்யூ சிக்மா பி இன்ட்டு ஏபி. இப்போ இந்த சிக்மா எஸ்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா எஸ்ஸுக்கு பதிலாக அப்போ 2 இன்ட்டு சிக்மா பின்னு போடலாமா? இன்ட்டு ஏஎஸ் வேல்யூ 5026.54 அதை போட்டாச்சு. ப்ளஸ் சிக்மா பி அப்படியே போட்டாச்சு. இன்ட்டு ஏவோட வேல்யூ, இப்போ ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறது தான். இப்போ இது ரெண்டுத்தையும்
மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு வேல்யூ வரும், இங்கே போட்டாச்சு, இந்த வேல்யூ போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு சிக்மா பி இங்கே வச்சுக்கணும். இந்த மல்டிப்ளிகேஷனுங்கிறது டிவைட் ஆகிரும். அப்போ சிக்மா பி ஆனது ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். நம்ம ஈக்குவேஷன் 2வை 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலான ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபைன் லோடு எப்படின்னா, இதை பிஎஸ் ஈக்குவல் டு சிக்மா எஸ் இன்ட்டு ஏஎஸ் இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணால் பிஎஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பிராஸோட லோடு வந்து சிக்மா பி இன்ட்டு ஏபி. இப்போ சிக்மா பி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிருப்போம். ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் பிபியோட வேலையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரிசல்ட் இதாங்க. தேங்க்யூ காய்ஸ்.